ஒரு பக்கம் ஹேட்ரிக் தோல்வியை எப்படியாவது தவிர்த்துடணும்னு சொல்லி சிஎஸ்கே படாத பாடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் டெல்லி இருந்துக்கிட்டு சிஎஸ்கேவை வீழ்த்தி எப்படியாவது ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க படாத பாடுபடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆசையில் யாரோட ஆசை நிறைவேற போதோ தெரியல. இப்படி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு சென்னையில் சிஎஸ்கே vs டெல்லி மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த மேட்ச்சு டெல்லிக்கு முக்கியமோ இல்லையோ, சிஎஸ்கேவுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் மட்டும் தோத்துட்டாங்க ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் டெல்லி கூட கவனமாக விளாண்டு இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சிஎஸ்கே ரொம்ப ஈஸியாலாம் டெல்லியை வீழ்த்த முடியாது. ஏன்னா டெல்லி டீம் ரொம்ப பேலன்ஸாக இருக்குது. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் இந்த மேட்ச் சென்னையில் நடக்கிறனால கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் டெல்லி டீமில் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்னு சொல்லி ரெண்டு சூப்பரான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சரி, ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் மிச்சல் ஸ்டார்க் இருக்காருங்க. இவர் போன மேட்ச்லேயே 5 விக்கெட் எடுத்து அசத்தினார். இவரோட பவுலிங்க்கு எதிராலாம் நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குங்க. அதனால் சிஎஸ்கே இத்தனை நாள் பேட்டிங் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மண்ணை கவிடுவாங்க. சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 200 ரன்னுக்கு மேலே எடுக்கணுங்க. இதுக்கு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டிங்கில் நிறைய சேஞ்சஸை பண்ணணும். இன்றைக்கி மேட்ச்சில் கேப்டன் ருத்ராஜ் காயக்வாட் வேறு விளாடுறது டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் விளாடல அப்படின்னா கண்டிப்பாக தோனி தான் கேப்டனாக இருப்பார். ருத்ராஜ் காயக்வாட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இன்றைக்கி டீமுக்குள்ளே கான்வேவை கொண்டு வந்தே ஆகணும். கான்வேவை கொண்டு வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி ஜாமி ஓவர்டனை கொஞ்சம் முன்னாடியே களமிறக்கணுங்க. போன மேட்ச் மாதிரி அவரை கடைசியில் ஆட விட்டோம் அப்படின்னா எந்த பிரோஜனமும் இருக்காது. அதனால் பேட்டிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் பேட்டிங்கில் நம்மளால் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேயில் முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு 50 ரன் எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு பொறுமையாக விளாண்டு விக்கெட்டை காப்பாற்றணுங்க. அதுக்கப்புறம் விக்கெட்டை கையில் வச்சுட்டு ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல ஒரு டார்கெட்டை கொடுக்கணும். இந்த மாதிரி விளாண்டா மட்டும்தான் சிஎஸ்கேனால் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆனால் என்ன தான் சிஎஸ்கே பேட்டிங்கில் பிரச்சனைகள் இருந்தாலும் சிஎஸ்கே பவுலிங் ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கு. ஏன்னா நூர் அகமது ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லையும் கலீல் அகமது, மதீசா பத்திரனா ரெண்டு பேரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்கு. அதனால் சிஎஸ்கே பவுலிங்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை நம்மளால் வின் பண்ண முடியும். அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே சாதிப்பாங்களா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த மேட்ச் வேறு நம்மளோட ஹோம் கிரவுண்டில் நடக்குது. அதனால் ஏதாவது பண்ணி இன்றைக்கி மேட்சை நீங்கள் வின் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.